சரி சொல்லு, இது எத்தனாவது பர்த்டே உனக்கு? இது ஆக்சுவலி கணக்குப்படி 19 தான். இப்போ வந்து நாங்கள் ஜுடியோ போய் கிளம்ப போகிறோம். ஜுடியோ, வெஸ்ட் சைட் எல்லாத்துலேயுமே சேல் போட்டிருந்தாங்க. இவனுங்கெல்லாம் மாறி மாறி காரை மாஞ்சு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடு வாங்கி கிட்டத்தட்ட 10 years ஆச்சு. ஸோ சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு, அதுவும் வந்து டிஷர்ட்டாக தான் எடுப்பேன். டேய் உட்காந்துட்ட போல இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஷாப்பிங்கை முடிச்சிட்டோங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஷனோட பர்த்டேக்கு தான் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். ரோஷன் பர்த்டே ஷாப்பிங் அப்படிங்கிறத விட அந்த சாக்க சொல்லி நம்மளும் கொஞ்சம் ஷாப்பிங் அது இதெல்லாம் போகலாம் அப்படின்றது தான். அதான் இதுதான் சாக்குன்னு வச்சு எல்லாம் பண்ணுது. திஸ் இஸ் சிட்டி வெர்ஷன் 2.0. ஸோ வாங்க இன்னைக்கு வந்து அப்படியே ஷாப்பிங் வ்ளாக் மட்டும் இல்லாமல் அப்படியே ஃபுல் ஃபன் வ்ளாக் பார்ப்போம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பர்த்டே பாய் ஜாலியாக இருக்க. உனக்கு பிறந்த நாள்னா நீ போவேன், எனக்கு வந்து எடிட் பண்ணுற வேலை இருக்குது, வீடியோ பண்ணுற வேலை இருக்குது. எனக்கும் காலேஜ் போயிட்டு டயர்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈவினிங் ஆப்பில் போவோமா? பர்த்டேக்கு என்ன பிளான்? பர்த்டேக்கு என்ன என்கிட்ட கேட்குற? பொதுவாக பர்த்டேனா யார்கிட்ட கேட்பாங்க என்ன பிளான்னு? நீ தானே பெரிய சமூகம், பெரிய இடங்க. மற்றவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம், மற்ற பர்த்டே பாய்கிட்ட கேட்க. பர்த்டே பாய் ட்ரீட் எல்லாம் வைக்க மாட்டாங்களா? ட்ரீட் அது ஓகே, பட் சர்ப்ரைசிங்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் அதில் இம்ப்ரெஸ் ஆனால் தான் வந்து நான் வந்து ட்ரீட் வைப்பேன். சரியா? நேற்று ஜுடியோ க்ளோசிங் டைமுக்கு நாங்கள் போனதுனால என்னால் சரியாக ட்ரெஸ் பார்க்க முடியல. அங்கே ட்ரையல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு டிஷர்ட் வாங்கிட்டேன். நான் வந்து இந்த இது பில்லு கொடுக்குற சண்டடி கேப்பில் பரம் என்ன பண்ணிருச்சுன்னா, ஓல் கடையுமே அலசிருச்சு. அதுக்கு வந்து சைஸு செட் ஆகலையா. ஸோ வந்து இப்போ என்ன மேடம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடா டென்ஸ் போவோம், மேக்ஸ் போவோம், இங்கே உனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலி ஜுடியோவில் எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்டு பழுத்திருந்து எடுப்போம், அடுத்து அங்கிட்ட உட்காந்துருப்போம், அடுத்து இங்கே உட்காந்துருப்போம், அடுத்து மட்டும் அடிப்போம். ஒரே கிளிப்லேயே 4 தடவை போவோம். ஏன்னா மாற்றம் ஒன்று தானே, மாறாது. சரி அதெல்லாம் விடு. உன் பர்த்டே பிளான் என்ன செய்ய போகிற? என் பர்த்டே பிளான் அது எனக்கே தெரில. ஆனால் வந்து சும்மா ஃபேமிலியோட முக்கம்பூர் போயிட்டு ஏதாச்சும் படத்துக்கு போகலான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. இந்த தடவை பீஸ்ஃபுல்லாக காமா. இது எத்தனாவது பர்த்டே உனக்கு? நிறைய பேருக்கு இது கூட கிடைக்காம இருக்காங்க. அவங்கள நான் என்ன சொல்லுவேன்? அதுவும் பெரிய விஷயம் தான். சரி இப்போ என்ன வந்து சரி சொல்லு, இது எத்தனாவது பர்த்டே உனக்கு? இது ஆக்சுவலி கணக்குப்படி 19 தான். நான் 2005. ஆனால் வந்து எல்லாம் 20-20ன்றாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. 19 தானே? 19 தான். நாங்கள் ஏஜ் கால்குலேட்டர்லாம் போட்டோம். ஏன்னா 20 வயசு ஆயிடுச்சாடா அப்படின்னு டிப்ரெஷன் ஆகிடுவேன். 19 வச்சுக்கலாம். எல்லாருமே எங்கள் வீட்டில் அடல்ட் ஆகிட்டோம். முன்னாடியாவது இவனுங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. நான் தான் கொஞ்சம், ஏன்னா எனக்கும் ரோஷனுக்கு 6 வருஷம் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் இவனுக்கு இதை செய்யணும், அவனுக்கு அதை செய்யணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். இப்போ எல்லாருமே அடல்ட் ஆகிட்டோம். யாருக்குமே எதுவுமே பண்ணுறதுக்கு வந்து என் பர்த்டேக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு முடியல. எனக்கு நிஜமாலுமே க்யூரியஸாக இருக்குது. நிறையா பேர் வந்து அவங்க அடல்ட் ஆனாலுமே 25, 26 அந்த மாதிரி ஏஜ்லேயுமே பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்களே பண்ணாங்க, ஷாப்பிங் போகிறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறதுன்ற மாதிரி. அந்த வைப் வந்து எங்களுக்கும் வரணும். ஆனால் எல்லா பர்த்டேவும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மெமரபிளாக இருக்கணும். எல்லோரும் வந்து பர்த்டேவே வெறுக்கிறாங்க. நான் வந்து வெட்னஸ்டே சீரீஸில் வந்து ஒன்று பார்த்தேன். எனக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே பிடிக்காது. ஏன்னா ஒவ்வொரு பர்த்டேவும் பார்த்திங்கன்னா நான் சாவை நோக்கி பயணிக்கிறேன்றதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு. அது வந்து நான் அந்த இது கேட்டதுலேருந்து நான் ஒரு 2 years வந்து பர்த்டேவே பெருசாக செலிப்ரேட்டே பண்ணல. ஏன்னா யோசிச்சு பார்த்தா இப்போ நம்ம வந்து ஒரு 60 வயசில் இறந்து போயிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 20வது பர்த்டே கொண்டாடும் போது அது நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணோம், ஒரு வயசும் நம்ம வந்து அதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே. எனக்கு அது வந்து ரொம்ப ஹார்டாகிட்டாச்சு. பட் என்ன கேட்டால் எல்லாருமே பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். சின்ன அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அமௌண்ட்டை பொறுத்தெல்லாம் இல்லை, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ தெரியாது. இப்போ ரோஷன் 19 வயசா இப்போ தெரியாது. ஒரு 30-35 வயசு இருக்கும்போது அவங்க பசங்ககிட்ட சொல்லுவாங்க, அப்போல்லாம் அப்பாவோட பர்த்டே எப்படி இருந்துச்சு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால மெமரிஸாக இருக்கணும். அதனால தான் நான் ரோஷனை தூக்கிட்டு இப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். வாடா ஷாப்பிங் போகலாம், வாடா இதை பண்ணலாம், வாடா அதை பண்ணான்னு. பட் அடல்ட்டிங் ஆனதுக்கப்புறம் இந்த பர்த்டேவை ஏன்டா உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கா ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டாக இருக்கும். என்னடா ஒன்றுமே பண்ணலேன்னு. அப்புறம் வந்து நார்மலாகிடும். சரி இப்போ என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து அப்படி டிமோட்டிவேட் ஆகவே கூடாது. நம்ம இந்த பர்த்டே அப்போ நம்ம உயிரோட இருக்கோங்கிறதே பெரிய நம்ம விஷயம். அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நம்மக்கிட்ட இந்த பர்த்டேக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்கோ, பர்த்டேங்கிறது ஒரு சின்ன செலிப்ரேஷன். நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோங்கிற அதை வச்சு டிப்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. பட் எல்லாருக்குமே டிப்ரெஸ் ஆகும், அதை நான் ஒத்துக்கிறேன்.
இப்போ வந்து நாங்கள் ஜுடியோ போய் கிளம்ப போகிறோம். ஜுடியோ, வெப்சைட் எல்லாத்துலேயுமே சேல் போட்டிருந்தாங்க. பட் வந்து இப்போ எப்படி இருக்குது சேல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ட்ரெண்ட்ஸ்லலாம் வந்து 70% சேல் போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு 2000-3000 தான் ஷாப்பிங் பண்ணேன். பட் 7-8 ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்தேன். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஆன்லைன்லேயே நான் வந்து எப்போவுமே சேல் போடுவாங்க. அஜியோவில் எப்போவுமே 70% இருக்குமா. நான் வந்து அதை பார்த்து அப்படியே நான் வாங்கிக்குவேன். எனக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் சேலே எனக்கு தேவையே கிடையாது. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த கடைக்கு போய் அதெல்லாம் அலசி பார்த்துட்டு அதை எடுத்து ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குற அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிஜமாலுமே எனக்கு ரொம்ப அந்த ஷாப்பிங்னு போகிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுங்கெல்லாம் மாறி மாறி காரை மாஞ்சு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குது. அதனால வந்து ஃபுல்லாக தூசி, டெய்லி தூசி விழுவுது. இதை தொடச்சே மாறல. அதுவும் நாங்கள்லாம் வீட்டிலலாம் லிட்ரலி ஒரு குப்பையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இவ்வளோ நாள் நாங்கள் வீட்டு நிலைமையை கண்டிப்பாக ஆமாம் வீட்டு நிலைமையை கண்டிப்பாக காட்டுறோம். இங்கே பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குது. சின்ன ட்ரெய்லர் தான் உள்ள மெயின் பிக்சர். வேற குடியிருக்கிற வீட்டில் ஆனால் வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஒர்க்கு இந்த வீடு வாங்கி கிட்டத்தட்ட 10 years ஆச்சு. ஸோ சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனு, கிச்சன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஓப்பன் கிச்சன் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் எப்படி செட் ஆகுதுன்னு தெரியலை. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், வீட்டோட ப்ளாக் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஷீரோ எங்கேயோ போய் அடி வாங்கிடுச்சு போல இருக்குது. அடி வாங்கிருச்சா இல்லை நல்லா தான் இருக்கா? சும்மா பார்க்குறியா? இந்த டைல்ஸ் எல்லாம் கூட இப்போ தான் புதுசாக போட்டாங்க. புதுசாக போட்டதுக்கான எந்த அறிகுறியும் இருக்காது. லிட்டரலி வந்து 2:30 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி, ஆனால் கார் ஏறுறதுக்கு எங்களுக்கு 4:30 ஆச்சு. இல்லை என்னை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. நானும் காரில் ஏறுறேன். கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் ஆக்குறானுங்க. யாரு இப்போ நேராக எங்கே போகிறோம் ரோஷன்? நேராக ஜுடியோ போவோம். ஸோ நாங்கள் வந்து ஜுடியோ வந்துட்டோம். என்னடா இது இந்நேரத்துக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஈவினிங் கூட ஆளை 2 கண்டா டைம் தான். ஆனால் இப்போவே இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ கும்பலாக இருக்குது. இது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது. காட்டு ஊரில் தான் இருக்குது ஜுடியோ. இன்னும் இதெல்லாம் வந்து மெயின் ஏரியாலாம் வச்சா இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. சரி பரவாயில்ல, கும்பலோட கும்பலாக போய் நம்மளும் கோவிந்தா போடுவோம். போதுமா கும்பல்? போதுமா? இன்னைக்கு பரவாயில்ல, நேற்றோட இன்னைக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு. வீக் டேஸ்லேயே இவ்வளோ கும்பலாக இருக்குது. எல்லாம் இந்த யூடியூபர்ஸ் அடித்தா போதும். அவங்க தான் வந்து காமிக்கிறது 79 rupees காஜல் பாருங்கள், வா இன் ஜுடியோ வி கெட் எவ்ரிதிங் 49 rupees அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டு விட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கும்பலான கும்பல் எல்லாம் வந்து இப்படி கிடக்கு அப்படி கிடக்கு, முடியவே இல்லை. அப்படின்னா ஒன்றையும் தான் அடிக்கணும். நீ தான் யூடியூபரு, நீ இப்போ வந்து போடலையா அதை? நீ யூடியூபர், அதை ஃபஸ்ட்டு ஞாபகம். நான் வந்து ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு, அதுவும் வந்து டிஷர்ட்டாக தான் எடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். அவ்வளோதான். டேய் அந்தோடனே ஷாப்பிங் பண்ணுறது இல்லை, நேராக வந்து கண்ணாடிக்கிட்ட நின்ற வேண்டியது. அது இவன் அழகாக ரசிக்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி சேல் போட்டிருக்கிறதுனால கும்பல் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே சேல் இருந்துச்சு. இது கேர்ள்ஸ் செக்ஷனு, மென்ஸ் செக்ஷன் எல்லாத்துலேயுமே. ஸோ நீங்கள் கொஞ்சம் இயர்லியராக வந்துடுங்க. ஒரு வேளை நீங்கள் எதுவும் ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா. அதே மாதிரி வீக் டேஸ், வீக்கெண்ட் எல்லா டைமும் கும்பல் இருக்குது. தொலைவுறான் இவனும் தொலைவிக்கிட்டே இருக்கிறான். டேய் உட்காந்துட்ட போல இருக்கு, கொஞ்சம் இடம் குட்றா. எந்திரிக்க மாட்டியே, அவருவ மாட்டியே. அண்ட் ரோஷன் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பார்த்தான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரெண்டியாக, அதுக்கப்புறம் லூஸ் ஃபிட் டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஜூட் ஷர்ட் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணான். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு பெருசாக இல்லை. அண்ட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னாலும் சேலில் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 rupeesக்கு போட்டிருந்தாங்க. அதாவது 199 உள்ளது 150 rupeesக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட்லாம் ஒரு சில இது அவன் பார்த்தான். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருந்தனால பசி தாங்க முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ நானும் ஷாருக்கும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிட்டோம். அவன் எதெல்லாம் செட் ஆகும்னு பார்த்து எடுத்து வச்சுருந்தான். என்ன ஃப்ளேவர் வேணும் உனக்கு? அவன் மில்க் ஷேக் கேட்டானா பாதாம் பால் கேட்டானா? பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி பிரேக்காக வந்திருக்கேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்.
பட் இந்த அளவு டயர்டானதே இல்லை. இவன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த செக்ஷனில் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குமா, அந்த செக்ஷன் போனால் இந்த செக்ஷன் தான் பிடிச்சிருக்குமா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறத மொதல் இங்கே பாடுறா, இதை பார்த்துட்டு அப்புறம் அங்கே போடானா பார்க்க மாட்டான். இங்கேனுவா அங்கனுவா அங்கன்வா இங்கேனுவா, இதுலேயே டயர்டாயிடுச்சு. ஸோ காஃபி பிரேக்குக்காக இங்கே ஒரு கடை இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பிரெட் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் காஃபி இதெல்லாம் சாப்பிட்டோம். அண்ட் வந்து இவனை விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள், யார் ரோஷனை வந்து விட்டுட்டு வந்துட்டு தான் நாங்கள் காஃபி குடித்தோம். ஐயோ சாமி எங்களால் முடியல, தலையெல்லாம் சுற்றுது, ஸோ நாங்கள் வந்து காஃபி குடிச்சிட்டு வரோன்னு வந்தோம். இவன் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கா நீங்களே பாருங்கள். நாங்கள் ஒரு 6 சட்டை 7 சட்டை மேலே பண்ணிட்டோம், ஒரு 3 பேண்ட்டுக்கு மேலே பார்த்தோம். ஆனால் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். இந்த ஒரே ஒரு டிஷர்ட்டு 149க்கு நான் ஒரு பேக் எடுத்து எத்தனை மணிக்கு 4:30 மணிக்கு வந்தோம், 4:30 இருக்குமா, 5 வந்தோன்னா 6:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் ஃபுல்லாக நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அந்த பையில் போட்டு இதெல்லாம் ட்ரையல் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்து, நான் ட்ரையல் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா தான் இருக்குது ஒரு சில ட்ரெஸ்ஸெல்லாம். ஆனாலும் வந்து இவன் எல்லாத்தையும் வச்சுட்டு 150 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட்டை தூக்கிட்டு வந்துட்டான். இதில் என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், சரி பார்க்குறோம் பிடிச்சா எடுக்கிறோம் இல்லைன்னா விட்றோம். அது அடுத்தது வந்து என் பர்த்டேக்கு இங்கே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு ஆரம்பிப்பா பாருங்க. ஆமாம், இப்போ நான் இன்னும் எடுக்கவே இல்லையே, இது பர்த்டே ஷாப்பிங் நினச்சிட்ருக்கேன், வேறு கடை போப்பேன். நேற்று ஒரு நாள் அலைஞ்சோம், இன்றைக்கி ஒரு நாள் அலைஞ்சோம். இன்றைக்கி கண்டிப்பாக இவன் எடுத்து முடிக்க மாட்டான், ஏன்னா ஆல்ரெடி 7 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் திரும்பி போகிறேன், உள்ளே போயிட்டு எனக்கு என்ன சேல் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறேன். பட் நேற்றே பார்த்தேன், எனக்கு வந்து 500 கொடுத்து வாங்குறதுக்கே எனக்கு மனசே வரல. ஒரு ட்ரெஸ்ஸு 500 வாங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ட்ரெஸ்லாம் வந்து எனக்கு 270 300 இந்த மாதிரி தான் வந்து. இதை போய் எனக்கு 500 கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு மனசே வராது. எப்பவுமே ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன். ஒரு 4 சட்டை வாங்கினேன்னா அதை கடைசி வரைக்கும் போடுவேன். வேற எதுவுமே நான் போய் வாங்கவும் மாட்டேன். எப்பயாவது ஒரு பர்த்டே இல்லை ஏதாவது அவசியமாக வாங்கியே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நான் போய் வாங்குவேன். இல்லை நான் ஷாப்பிங் பக்கமே போக மாட்டேன். இன்றைக்கே நான் காரில் உட்காரன்னு தான் சொன்னேன். இவங்க தான் இருந்துக்கிட்டு நம்ம 3 பேருக்கு 3 பேர் துணையாக இருக்கணும், எங்கள் கூட வந்துட்டு நான் நீ மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்னாங்க. அழுவவும் சரி நானும் வந்தால் உட்கார இடம் இல்லை, கூட்டமான கூட்டம், ஒரே கடுப்பாக இருக்குது எனக்கெல்லாம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? ஹாய். ஸோ நாங்கள் வந்து ஷாப்பிங்கை முடிச்சிட்டோங்க. பெருசாக ஒன்றும் எனக்கு செட் ஆகலை. ரோஷன் ஒரே ஒரு செருப்பு எடுக்கிறதுக்கு தான் எங்களை வந்து இந்த 3 மணி நேரம் சாவடிச்சிருக்கிறான். என்ன தாண்டா பாப்ப? நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் கடையை. கேர்ள்ஸ் செக்ஷனில் என்ன பாப்ப? கேர்ள்ஸ் செக்ஷனில் பார்க்க ஒன்றும் இல்லை, ஆனால் நீ பார்க்குறீங்களா, அதான் அந்த கண்ணாடிக்கிட்டே சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கேன். உன் அழகை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இங்கே இருக்க நிறைய ஆம்பளைங்களை பாரு, சும்மாவே நிற்பாங்க. அந்த மாதிரி பாவமாக இருக்குல்ல, பசங்களெல்லாம் பார்க்க பாவமாக இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் வாங்கிடுவீங்க, நாங்கள் தான் சும்மாவே இருக்கோம். மழை வேற நல்லா பிச்சுக்குச்சுங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஐப்ரோஸ் பண்ணலான்னு வந்தேன், ஐப்ரோஸ் பெடிக்யூர்லாம் பண்ணலான்னு இங்கே லாக்மே சலூனுக்கு. பட் க்ளோஸ் ஜாமா 8 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா, மென்ஸுக்கு மட்டும் தான் இருக்குமா. ஸோ நான் வந்து மழை வேற பெய்யுது, இந்நேரத்துக்கு வேறு எங்கேயும் தேட முடியாது, அதனால் நாளைக்கு தான் வரணும். ஸோ நாங்கள் வந்து அங்கே இங்கே சுற்றுறதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி ரோஷன் அவன் பர்த்டே ஷாப்பிங் முடிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு பெட்ரோல் போடுறதுக்காக அல்தா ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யவுமே வந்து ஒரு மாதிரி என்னது வேறு எதுவுமே வேலையே ஓடலை. அடுத்து இன்னும் 1 hour கூட டாப் ஃபேஷன்லாம் போகலாம், 1 hour திறந்துருப்பாங்க. பட் மழை பெய்யுமே வந்து அப்படியே இந்த சதன்னு ஆகும், எதுவுமே ஓடலை. அதனால் நல்லா பசி வேற வந்துருச்சு. இந்தியை விட்டு இறங்கினோடனே பரமே அல்ட்டா ஃபோலான்ச்சு. சரி இது ஓகேன்றுச்சு. அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கடேன், டயர்டாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு வாங்கடா அப்படின்னுச்சு. இதே மாதிரி தான் வந்து ஷாப்பிங்க்கும் என்னை வந்து கதற ஓடுது, சாப்பிட போனாலும் கதற ஓடுது. என்ன பரமுக்கு என்ன தான் பிரச்சனை சத்தியமாக தெரியல. சரி நீங்கள் போங்கன்னுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இது ஆளாக தின்னுட்டு இருக்குது, என்னை வீடியோ எடுக்க சொல்லிட்டு. ஏன் தான் எனக்கு தெரியல. ஏன் டீ நீ எப்படி பிடிக்க மாட்டேன், போஸ்ட் தான் கொடுப்ப. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு இஞ்சி டீ போட்டால் தான் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும், நல்லா ஒரு இது மூச்சே விட முடியும். ஸோ நம்ம ரெகுலர் ஸ்பாட் அண்ணா நகரில் வந்து ரியோ கஃபேன்னு இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டோம். ரோஷன் மட்டும் எப்போவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டமாக தான் வாங்குவோம். வந்து இந்த 10 ரூபா டீ, 5 ரூபா காஃபி இந்த மாதிரிலாம் எல்லாம் அட்ராக்டே பண்ணாது. அதே காஃபி வந்து 150 ரூபான்னு போட்டிருந்தா கண்டிப்பாக வாங்கி குடிப்பான். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, பிடிச்சிருந்துச்சா? சத்தியமாக காண்டாயிடுச்சா? ஏன் நம்ம ஒரு செட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம இங்கேருந்து எங்கே அது ஸ்டுடியோ காட்டூர் அங்கே பெட்ரோல் போட்டு போனால் அங்கே நான் வந்து எனக்கு திடீர்னு எனக்குள்ளே ஒரு சைக்கோ வச்சுக்கிட்டேன். எதுவுமே நல்லா இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி சாடிஸ்ட் ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் அங்கே ட்ரையெல்லாம் போட்டு பார்த்தேன், எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகலை. அதாவது இங்கேருந்து போகிறதுக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 250 ரூபா போடணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி தின்னது மட்டுமே 500 600 நாங்கள் தின்னுருப்போம் இன்றைக்கி தின்னது மட்டுமே. ஸோ செலவு போயிட்டு வர செலவு 1000 ரூபா, ஆனால் எடுக்கிற டிஷர்ட் 150 ரூபா. எந்த விதத்தில் நியாயம்? இவனுக்கு செலவே கிடையாது. இவனுக்கு வந்து அம்மா வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இவன் வந்து இவன் கையில் அமௌண்ட் வரவும் மனசே வர மாட்டேங்குது ஐயாவுக்கு. ஐயா எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து ஹீரோ ஸ்டைலில் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிறது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலையாம்மா. ஸோ குயிக்காக நாங்கள் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சின்னதாக தான், சின்ன ஷாப்பிங் மால் தான். ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 199 உள்ளது 149. இதில் வந்து சும்மா ஒரு சின்ன பிரிண்ட் போட்டிருக்கு. அவன் மீடியம் சைஸு எதுவுமே இல்லை, எல்லாமே தூக்கிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோஷன் ஒரு ஃபுட்வேர் வாங்கினா. இதே நான் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் வாங்க வச்சேன். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 299. நாங்கள் வந்து ஆஃபர் செக்ஷன்லேருந்து எடுத்தோம், விச் இஸ் 150 அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க, எடுத்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் செக்ஷனில் உள்ள ஆஃபர் இல்லாத பீஸு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸு. இது பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சுன்னு தூக்கிட்டேன். இது ரீசெண்டாக நான் சென்னைக்கு போயிருந்தப்போ ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் வந்து ஒரு கவுன் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதே கவுன் தான் இதுவும், சேம் டிட்டோ அதே தான். பட் வந்து அது நான் வந்து அரௌண்ட் 700-800 எடுத்தேன். இது வந்து நமக்கு ஆஃபர் போக வந்து 399க்கு கிடச்சிது. ஸோ அதனால் ஓகே, ஒரே டிசைனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். இதை தவிர ரோஷன் ஒரு டிஷர்ட் எடுத்தான், ஒரு ப்ரௌன் கலர் டிஷர்ட்டு. அதுவும் வந்து 149 செக்ஷன்லேருந்து தான் எடுத்தான். பட் அதை வந்து அவன் வந்து நேற்றே யூஸ் பண்ணிட்டான். ஸோ அது வந்து நீங்கள் ப்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.